அன்பு நேயர்களுக்கு வணக்கம். சென்ற 14வது வீடியோவில் வேதியியலில் நாம் படிக்கின்ற ஒரு மிக மிக முக்கியமான கான்செப்ட், அதாவது VSEPR தியரி என்று சொல்லக்கூடிய ஒரு வேதியியல் கோட்பாடு வாழ்க்கைக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒரு பாடத்தை எடுத்துச் சொல்கிறது என்று விளக்கியிருந்தோம். நம்முடைய அடிப்படை நோக்கமே வேதியியலில் நாம் படிக்கின்ற கான்செப்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் மறைமுகமாக ஒரு வாழ்வியல் உண்மை ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது வெறும் வேதியியல் கான்செப்ட் மட்டுமல்ல, வாழ்வியல் உண்மையும் கூட. அந்த வாழ்வியல் உண்மை என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொண்டால் வேதியியல் பாடத்தை மிக எளிதாக புரிந்து கொள்ள அது உதவியாக இருக்கிறது. வாழ்க்கையையும் புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. அதுபோன்ற ஒவ்வொரு கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸ் அதற்கு பின்னால் மறைந்திருக்கின்ற வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டி சொல்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையிலே 14வது வீடியோவில் VSEPR தியரி நமக்கு சொன்ன பாடம் என்ன என்பதை சற்றே நினைவுபடுத்திக் கொள்வோம். உறவுகள் நீடித்திருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு அந்த தியரி பதில் சொன்னது. Don't go too near, don't go too far away, maintain some optimum distance. மிக மிக நெருக்கமாகவும் சென்று விடாதே, அதேபோல உறவையே மறந்துவிட்டு பழகாமலேயும் இருந்து விடாதே. இரண்டுமே உறவை முறித்து கொள்ளக்கூடிய வழிகளாக மாறிவிடும். அதற்கு மாறாக நீடித்த நிலைத்த இனிமையான அருமையான உறவு வேண்டுமென்றால் சற்று இடைவெளி விட்டு பழகுங்கள். அது அந்த உறவு நீடித்திருக்க உதவியாக இருக்கும் என்ற மிக மிக அற்புதமான அத்தியாவசியமான வாழ்வியல் உண்மையை இந்த VSEPR தியரி நமக்கு மறைமுகமாக எடுத்துச் சொல்லியது. இப்போது நாம் பார்க்க இருக்கின்ற இந்த 15வது வீடியோவில் எந்த கெமிஸ்ட்ரி கான்செப்டை எடுத்துக்கொண்டு அலச இருக்கிறோம், அது என்ன வாழ்வியல் உண்மையை நமக்கு சொல்ல இருக்கின்றது என்பதை பார்ப்போமா? வாருங்கள், உள்ளே செல்வோம். சரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்று நாம் படிக்கின்ற அந்த கரிம வேதியியல் பாடங்களில் சில சந்தர்ப்பங்களில் கோவலன்ட் பாண்டிங் என்று சொல்கின்றமே, அதாவது சமவலு பிணைப்பு, அந்த கோவலன்ட் பாண்டிங்கில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அணுக்கள் அல்லது குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ், சில சந்தர்ப்பங்களில் அது ஒரு அணுவோ அல்லது ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் அந்த கார்பன் அணுவிலிருந்து தன் பிணைப்பை முறித்து கொண்டு தன்னுடைய எலக்ட்ரானை மட்டுமல்ல அந்த கார்பன் அணுவினுடைய எலக்ட்ரானையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு வெளியேறிவிடும். அது போன்ற சந்தர்ப்பங்களிலே
எலக்ட்ரானை இழந்துவிட்ட அந்த கார்பன் அணு நீங்களே ஊகித்திருக்கலாம். அதனுடைய எலக்ட்ரானும் வெளியேறிவிட்டது. எனவே அதற்கு பாசிட்டிவ் சார்ஜ், நேர்மின்னேற்ற சுமை அமைந்துவிடும். இப்படி நேர் மின்னேற்ற சுமை அமைந்திருக்கின்ற அந்த கார்பன், இப்போது அதை ஆட்டம் என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் ஆட்டம் என்று சொன்னாலே அந்த வார்த்தைக்கு மின் சுமையற்ற, எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஸ்டேட்டஸ், அதுக்குத்தான் இந்த அணு என்ற வார்த்தை பொருந்தும், ஆட்டம் என்ற வார்த்தை பொருந்தும். எப்போது அதற்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வந்துவிட்டதோ இப்போது அதை ஆட்டம் என்ற சொல்லால் குறிப்பிடுவது சரியாக இருக்காது. உங்களுக்கே தெரியும், அதற்கான பொருத்தமான வார்த்தை அயான், அயனி தமிழில். இந்த குறிப்பிட்ட கார்பன் அணுவுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துவிட்டதால் இப்போது அதை கார்போகேட்டையான் அல்லது கார்போனியம் அயான் என்று சொல்வார்கள். ஒரு உதாரணத்திற்கு பாருங்களேன். எத்தில் அயோடைடு CH3CH2I. இந்த காம்பவுண்ட், இதில் இருந்து இந்த அயோடின் அணு வெளியேறி விடுவதாக கற்பனை செய்து கொள்வோம். அப்படி அது வெளியேறுகின்ற போது இந்த கார்பன் அணுவினுடைய எலக்ட்ரானையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு அயோடைடு, I- அயானாக வெளியேறிவிடும். அப்போது தன்னுடைய எலக்ட்ரானை இழந்துவிட்ட இந்த கார்பன் ஆட்டம் அதற்கு இயல்பாகவே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துவிடும். இப்படி இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்துவிட்ட இந்த குறிப்பிட்ட இந்த கார்பன் அணு இருக்கிறது அல்லவா, இதை நாம் எப்படி குறிப்பிடுகிறோம்? கார்போனியம் அயான் அல்லது கார்போகேட்டையான். இவ்வாறு உருவாகின்ற கார்போகேட்டையான் அல்லது கார்போனியம் அயான் இயல்பாகவே நமக்கு புரிகிறது. நியூட்ரலாக இருந்த இந்த எத்தில் அயோடைடு இப்போது எத்தில் கார்போனியம் அயானாகவும் அயோடைடு அயானாகவும் பிரிந்துவிட்டது. எப்போது எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வந்து விட்டதோ இயல்பாகவே அதனுடைய நிலைப்புத்தன்மை, ஸ்டெபிலிட்டி குறைந்து விடுகிறது. அது டிஸ்ட்ரெஸ்ட், அந்த கார்போனியம் அயானுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகிவிடுகிறது. இப்படி உருவாகின்ற இந்த கார்போனியம் அயான், அதில் எத்தனை வகை இருக்கிறது என்று பார்க்கின்ற போது 3 வகையான கார்போனியம் அயான் இருக்க வாய்ப்புண்டு என்று சொல்கிறார்கள். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி கார்போனியம் அயான்ஸ். எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? மிக எளிதாக
அடையாளம் கண்டு கொள்ளலாம். The carbon atom containing the positive charge, அதுதான் நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம். நன்றாக கவனியுங்கள். If the carbon atom containing the positive charge is attached to 3 other carbon atoms, then that particular carbonium ion is called tertiary carbonium ion. மீண்டும் சொல்கிறேன். If the carbon atom containing the positive charge is attached to 3 other carbon atoms, then that particular carbonium ion is called a tertiary carbonium ion. சரி, அப்படி என்றால் செகண்டரிக்கு அதே விளக்கம். 3 கார்பன் அணுக்களுக்கு பதிலாக 2 கார்பன் அணுக்கள் இணைந்திருந்தால் அப்போது அது செகண்டரி. அதாவது அதற்கான வரையறை, டெஃபினிஷன். இஃப் த கார்பன் ஆட்டம் containing the positive charge is attached to 2 carbon atoms, then it is called a secondary carbonium ion. இப்போது நான் சொல்லாமலேயே பிரைமரி என்பதற்கு என்ன விதமான டெஃபினிஷன், வரையறை இருக்க முடியும் என்பதை நீங்களே ஊகித்திருக்கலாம். If the carbon atom containing the positive charge is attached to only 1 carbon atom, இங்கே இன்னொரு பாசிபிலிட்டியும் வருகிறது. நாம் கன்சிடர் பண்ணுகின்ற இந்த மூலக்கூறில் இருப்பதே ஒரே ஒரு கார்பன் என்றால் அப்போ என்ன செய்வது? அதற்காக பிரைமரிக்கு மட்டும் 2 விதமான ஆப்ஷன் கொடுத்திருக்காரு. எப்படி? If the carbon atom containing the positive charge is attached to only 1 carbon atom, அப்படின்ற போது நமக்கே கணக்கு புரிகிறது. ஒரு கார்பனில் பாசிட்டிவ் சார்ஜ், அது இன்னொரு கார்பனோடு இணைந்திருக்குமானால் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அந்த மூலக்கூறில் 2 கார்பன் அணுக்கள் இருக்க வேண்டும் என்று புரிகிறது, குறைந்தபட்சம். அல்லது அந்த மூலக்கூறில் இருப்பதே ஒரே ஒரு கார்பன் அணு என்றால் அப்போது என்ன செய்வது? அதற்காகத்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெஃபினிஷன். If the carbon atom containing the positive charge is attached to only 1 carbon atom or no more carbon atoms, then it is called a primary. உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, அது பிரைமரி கார்போனியம் அயானோ அல்லது செகண்டரி கார்போனியம் அயானோ அல்லது டெர்ஷியரி கார்போனியம் அயானோ எதுவாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட கார்பன் அணுவுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துவிட்டது. நியூட்ரலாக இருந்த கார்பன் ஆட்டம் இப்போது பாசிட்டிவ் சார்ஜ் வந்துவிட்டபடியால் அதனுடைய ஸ்டெபிலிட்டி குறைந்து விடுகிறது. ஒரு விதமான சிக்கலில் அது மாட்டிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். எனவே சிக்கலில் இருக்கின்ற ஒருவர் எப்போதும் அந்த சிக்கலிலிருந்து எப்படி விடுபடுவது என்று முயற்சிகள் எடுப்பார் அல்லவா? அதே போல இந்த 3 வகையான கார்போனியம் அயான் இவைகளிலே 3ஐயும் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது ஸ்டெபிலிட்டி என்பது குறைந்து போன விஷயம்தான். எப்போது சார்ஜ் வந்து விட்டதோ ஸ்டெபிலிட்டி குறைந்து விட்டது. ஆனாலும் அவைகளுக்கு இடையிலே, அந்த 3க்கும் இடையிலே ஒப்பிட்டு பார்க்கும்போது டெர்ஷியரி கார்போனியம் அயான் என்று சொல்கின்றோமே, அது கொஞ்சம் நிலைப்புத்தன்மை அதிகமாக இருப்பது போல் தெரிகிறது. கண்டிஷன் ஸ்ட்ரெஸ் தான், அந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி சமாளிக்குது. Tertiary carbonium ion, though it is under stress, is still enjoying
some sort of comfortability, stability என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதைவிட சற்று குறைவு செகண்டரி, இருப்பதிலேயே மிகவும் குறைவான ஸ்டெபிலிட்டி என்பது பிரைமரி என்று வகைப்படுத்தியிருக்கிறார்கள் கெமிஸ்ட். இப்போது நமக்கு தெரிய வேண்டியது என்ன? Though all the three types of carbonium ions definitely face stress, no doubt about it, yet why the tertiary is enjoying most comfortability among the three varieties, and why the primary is suffering the most? These are the questions our mind automatically asks, is it not? So what is the answer for this? And chemists have found out a phenomenon called hyperconjugation. This so-called hyperconjugation comes into picture, plays its role and relieves the stress on the tertiary carbon atom to the maximum, allowing the tertiary carbon atom, carbonium ion, tertiary carbonium ion, atom என்று சொல்லக்கூடாது, tertiary carbonium ion to enjoy maximum comfortability despite the fact that it is still suffering because of the electrical charge. இப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்பது என்ன, எப்படி அந்த நிகழ்வு, the phenomenon, அந்த டெர்ஷியரி கார்போனியம் அயானுக்கு சார்ஜ் இருந்தாலும் ஒரு விதமான நிலைப்புத்தன்மையை எப்படி அதால் கொடுக்க முடிகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நாம் செல்ல வேண்டிய அடுத்த ஸ்டெப். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரெசொனன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு நல்ல பழக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான். அது ரொம்ப சுருக்கமாக எளிமையாக சொல்லணும் அப்படின்னா டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். பை எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிற போது டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ், அதுவும் அந்த டபுள் பாண்ட் அமைப்பு எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா கான்ஜுகேஷன் அப்படின்றாங்க. அதாவது ஆல்டர்னேட்டாக டபுள் சிங்கிள் டபுள் சிங்கிள் அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும்போது அந்த ஒரு பை பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை மாற்றி அந்த பக்கம் போடுறதுக்கும் அதிலிருந்து அந்த பக்கம் போடுறதுக்கும் வசதியாக இருக்குது. அப்போ ஒரு பர்டிகுலர் பாண்டில் மட்டுமே அந்த எலக்ட்ரான்ஸ் இல்லாமல் இடம் மாறி போயிட்டே இருக்கிறதால தான் டீலோக்கலைசேஷன் அப்படின்னு அதை குறிப்பிட்றாங்க. லோக்கலைசேஷன்னா இந்த இடத்துல இங்கேயே தான், வேறு எங்கேயும் போக முடியாது, உட்காத்தி வச்சாச்சு அவ்வளோதான். டீலோக்கலைசேஷன்னா போயிட்டு வா, இங்கே இருப்பேன், அடுத்த செகண்ட் அங்கே போயிடுவேன், திரும்ப இங்கே வருவேன், மறுபடியும் அங்கே போவேன், இப்படி ஒரு இடத்துல நிலையாக நிற்காம சுற்றிக்கிட்டே இருக்கிறது. அந்த சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே சூழ்நிலை இருக்கணும். எப்படி இப்போ சொன்ன கான்ஜுகேஷன், அதாவது சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள்னு மாறி மாறி இருந்தால் அந்த பாண்டை ஷிஃப்ட் பண்ணுறது எனக்கு வசதியாக இருக்கும். இது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னா அந்த மாலிகுல் ஃப்ளாட்டாக இருக்கணும். 2 டைமென்ஷனல் இருந்தால் நடக்க முடியும், 3 டைமென்ஷனில் சாத்தியம் இல்லை. இதெல்லாம் கண்டிஷன்ஸ் ஃபார் ரெசனன்ஸ். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
ரெசனன்ஸ்ன்ற வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு மனசில் என்ன தோணுதுன்னா, ஆல்வேஸ் இந்த டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ், இது மட்டுமே நமக்கு நினைவு வருது. தப்பில்லை, சரிதான். ஆனால் அது மட்டுமே ரெசனன்ஸ் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக முடிவு கட்டிடக்கூடாது. இப்போ நாம் பார்க்குறோமே இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் பார்க்க போகிறோமே, திஸ் இஸ் ஆல்சோ எ கைண்ட் ஆஃப் ரெசனன்ஸ். என்ன ஒரு வித்தியாசம், நார்மலாக நம்ம பார்க்குற அந்த ரெசனன்ஸில் பை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது. இங்கே பார்க்க போகிற இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் ரெசனன்ஸில் சிக்மா எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆக போகுது. சிக்மா எலக்ட்ரான்ஸ் வருதா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமாக தோணும். ஏன்னா நம்ம மனசில் ஒரு முடிவு கட்டி வச்சிட்டோம், சிக்மா எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபர்ம்லி பவுண்ட், அவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வரமாட்டாங்க. இந்த பை எலக்ட்ரான்ஸ் தான் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டுருப்பாங்க அப்படின்னு நாம் ஒரு முடிவை கட்டி வச்சிட்டோம். ஆனால் சூழ்நிலையை கருத்திலே கொண்டு அந்த இடத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது, அந்த சிக்கலில் மாட்டிகிட்ருக்கிற அந்த நம்முடைய நண்பனை காப்பாற்றி ஆகணுன்ற சூழ்நிலை வரும்போது சிக்மா எலக்ட்ரானும் களத்தில் குதிக்குது. அப்படி வரக்கூடிய நிகழ்ச்சியை தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு கெமிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்திங்கன்னா பலவிதமான பெயர்கள். ஒன்று ஹைப்பர் கான்ஜுகேஷன், சிக்மா பாண்ட் ரெசனன்ஸ், ஏன்னா சிக்மா எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது இல்லையா, அதனால் சிக்மா பாண்ட் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நோ பாண்ட் ரெசனன்ஸ்னு சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு அங்கே பாண்டு இல்லை, அதனால் நோ பாண்ட் ரெசனன்ஸ் ஒரு பேர் வச்சுருக்காங்க. இதை எலாபரேட்டாக ஸ்டடி பண்ணது 2 கெமிஸ்ட்டுங்க, பேக்கர் அண்ட் நாதன்னு பேர். அதனால் அவங்க பேரையை வச்சு இதுக்கு பேக்கர் நாதன் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ சிக்மா பாண்ட் ரெசனன்ஸ், நோ பாண்ட் ரெசனன்ஸ், பேக்கர் நாதன் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன் எல்லாம் ஒரு விஷயத்தையே குறிப்பிடுன்றதை மறந்துட வேண்டாம். சரி, இப்போது நம்முடைய அந்த பிரச்சனை, கார்போனியம் அயான் குறிப்பாக அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற அந்த கார்பன் ஆட்டம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, சிக்கலில் இருக்குது, அதால் நார்மலாக கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல அப்படின்றது பார்த்தோம். ஆனாலும் அந்த 3 வகையான கார்போகேட்டயான்ஸ், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, இதோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் கூட டெர்ஷியரியில் ஸோ கால்டு ஸ்டெபிலிட்டி, அதன் நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. கஷ்டத்தான் பட்டுருக்கேன், ஆனாலும் அதில் கொஞ்சம் சுகம் இருக்குது. அதாவது இப்போ கஷ்டத்தினுடைய அளவு குறைஞ்சி போச்சு, அப்போது அந்த கம்ஃபர்டபிலிட்டி என்ஜாய் பண்ணுற பாருங்கள், அது அதிகமாகி போச்சு அப்படி சொல்லலாம். இந்த தன்மை எங்கே அதிகமாக இருக்குது? டெர்ஷரியில் அதிகமாக இருக்குது. ப்ரைமரியில் இருக்கிறதுலே லீஸ்ட்டாக இருக்குது. செகண்டரியில் சம்வேர் இன் பிட்வீன் அந்த மாதிரி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி அந்த ஸ்டெபிலிட்டி வருது, இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் எப்படி அந்த 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 சிக்கலை தீர்க்கிறதுக்கு ஓரளவுக்கு உதவுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், இதே எடுத்துக்கலாம். இதாங்க கார்போகேட்டயான், இது நமக்கு தெரியும். This is the carbon atom containing the positive charge and that is attached to only one carbon atom. Therefore, this is a primary carbocation. இதை ஒவ்வொரு சிங்கிள் ஆட்டமும் தனித்தனியாக பிரித்து போட்டோம்னா புரிஞ்சுக்கிறது சுலபமாக இருக்கும். இந்த கார்பன் ஆட்டம் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஒரு ஹைட்ரஜன் இப்படி போட்டு கொஞ்சம் போட்டோம்னா இந்த போர்டுக்கு ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று டாட் அப்படி போட்டோம்னாக்கா இந்த போர்டுக்கு பின்பக்கமாக இருக்குதுன்னு அர்த்தம். 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் இல்லையா. ஸோ இந்த கார்பன், இந்த 2 ஹைட்ரஜன் போட்டுட்டேன், ப்ளஸ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் தான் அந்த அயோடின் தன் கூட சேர்த்து மைனஸை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்போது அங்கே இருந்து அந்த பி ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இல்லாமல் காலியாக இருக்கும். அதை நம்ம ஜஸ்ட் ஒரு எம்டி பி ஆர்பிட்டால் மாதிரி போட்டுக்கலாம்.
சரி, பக்கத்தில் இந்த கார்பன் அடுத்த கார்பனோட பாண்ட் ஆயிருக்கு. இங்கே பிரச்சனை இல்லை, 3 பேரும் ஹைட்ரஜனில் இருக்காங்க. அதனால் அதனுடைய இந்த ஒரு ஹைட்ரஜன் இப்படி போட்டுக்கிறேன். அதனுடைய மறுபக்கம் இன்னும் 2 ஹைட்ரஜன் இங்கே போட்ட மாதிரி, ஒன்று போர்டுக்கு பின்பக்கமாக இருக்குது, ஒன்று ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த கார்பனுக்கு ப்ளஸ் சார்ஜ் இல்லையா, அதனால் சரி பாருங்கள், இந்த கார்பன் கார்பன் பாண்ட் இருக்கு இல்லையா, சிங்கிள் பாண்ட், இட் லுக்ஸ் லைக் an axis. 2 சக்கரங்களுக்கு இடையில் ஒரு அச்சு வச்சுட்டோம்னா ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணலாம்ல, இப்படி முறுக்கிற மாதிரி பண்ணலாம் இல்லையா. ஜஸ்ட் அசியூம் திஸ் சிங்கிள் பாண்ட் as an axis. Using this single bond, these 2 carbons can be freely rotated. ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுற போது இப்போ பாருங்கள், இந்த ஒரு பாண்ட் ஹைட்ரஜன் இங்கே வந்திருக்கு. இந்த பாண்ட் எப்படி வந்திருக்குன்றது நமக்கு நினைவு இருக்குது. இந்த கார்பனுடைய sp3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டாலும் ஹைட்ரஜனுடைய s ஆர்பிட்டாலும் சேர்ந்து ஹெட் ஆன் ஓவர்லாப்பிங்கில் வந்த பாண்டு தான் இது. நேச்சுரலி இது சிக்மா பாண்டுன்றது நமக்கு தெரியும். அப்போ இந்த பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் கொடுத்தது, இன்னொரு எலக்ட்ரான் கார்பன் கொடுத்து 2 பேரும் காமனாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. கோவலன்ட் பாண்ட் இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ரிமெம்பர் திஸ் ஆர்பிட்டால் இஸ் எம்டி. ஏன்னா அந்த எலக்ட்ரானும் அந்த வெளியே போனார், ஐ சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டார், I- அயோடைடாக போயிட்டார். அதனால் இது காலி வேக்கன்ட் பி ஆர்பிட்டால் ஞாபகம். இந்த சூழ்நிலையில் no doubt this carbon is suffering with a positive charge. இந்த பக்கத்தில் இருக்கிற நெய்பர் இந்த கார்பனுக்கு இந்த 3 ஒரு ஸ்டியரிங் வீல் மாதிரி திருப்பலாம் இல்லையா, ஃப்ரீ ரொட்டேஷன் இல்லையா. ஸோ இட் ரொட்டேட்ஸ் இன் ஒன் பர்டிகுலர் கண்டிஷன். ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன்ஸ் இந்த ஆர்பிட்டாலும் இந்த சிக்மா பாண்ட் இருக்கிற இந்த ஆர்பிட்டாலும் பக்கத்தில் இருக்கிற இந்த வேக்கன்ட் பி ஒரே பிளேனில் வர முடியும். இந்த போர்டு பிளேனே வச்சுக்கோங்க. அப்போது இதில் இருக்கிற அந்த 2 எலக்ட்ரான் பக்கத்தில் காலியாக இருக்கிற அந்த வேக்கன்ட் பி ஆர்பிட்டால் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். தட்ஸ் கால்டு டீலோக்கலைசேஷன். இங்கே ஒரு பர்டிகுலர் இடத்துலையே இருந்தால் லோக்கலைசேஷன், பக்கத்தில் அப்படி கொஞ்சம் போயிட்டு வரேன்னாக்கா டீலோக்கலைசேஷன். ரெசனன்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போது இங்கே அதே ப்ராசஸ் இங்கே நடக்குது. ஆனால் எதை வச்சு நடக்குது? பை எலக்ட்ரான்ஸ் இல்லை, அதுக்கு பதிலாக சிக்மா பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை அங்கே பக்கத்தில் கொடுத்து அது 2த்துக்கும் இடையில் ஒரு கோடு மாதிரி போடுறேன். அதாவது என்ன அர்த்தம், இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அங்கே போக முடியும், வர முடியும், இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வர முடியும். கொஞ்ச நேரம் அது அங்கே இருக்கிறேன், திரும்ப வரேன், போகிறேன். இப்படி இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வரும்போது இந்த 2 எலக்ட்ரானை இங்கே வரும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எலக்ட்ரான் இல்லாமல் இருந்ததால் தானே இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் இந்த 2 எலக்ட்ரான் இங்கே வரதான் நினச்சிக்கோங்களேன். அப்போ இந்த கார்பன் இந்த ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் கிடச்சிச்சா, அப்போ சார்ஜ் என்ன ஆகிடும்? போயிடும். எங்கே போச்சு? இங்கே இருந்த சார்ஜ் இங்கே ஓடுற போகுது, ஏன்னா இங்கேருந்து எலக்ட்ரான் அங்கே போயிடுச்சு. ஸோ when the electrons move from this side to that side, the positive charge moves from that side to this side. அப்படியே ஆப்போசிட். மறுபடியும் இங்கே வராங்க, மறுபடியும் அங்கே போகிறாங்க, இங்கே வராங்க, இப்படி மாற்றி போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கணும். இந்த கார்பனில் இருக்க வேண்டிய பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது நிரந்தரமாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமே, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ நிரந்தரமாக அங்கே இருக்குதா?
ஒரு ரஃப்பாக ஒரு கணக்கு போடுவோமே புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த ப்ராசஸ் 1 செகண்ட் நேரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 செகண்டில் ரொம்ப அதிகமான நேரம். எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இருந்தாலும் இந்த கான்செப்ட் புரியறதுக்காக 1 செகண்ட் நேரம் அங்கே போகிற மாதிரியும், மறுபடியும் 1 செகண்ட் திரும்ப வந்துடுற மாதிரியும், மறுபடியும் அங்கே 1 செகண்ட் அங்கே போகிற மாதிரியும், திரும்ப வர மாதிரி கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா அந்த 1 செகண்ட் நேரத்துக்கு இந்த கார்பனுக்கு ரெஸ்ட் கிடைக்குதா? இட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் டு த அட்ஜசன்ட் கார்பன். சார்ஜ் இல்லாமல் அப்பாடா என்னுடைய ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு, கொஞ்சம் பெருமிச்சு விட்றாரா? ஆனால் மறுபடியும் இங்கே வந்துட்டு போகிறார். அகெயின் சார்ஜ் கம்ஸ் அண்ட் தென் 1 செகண்ட் நேரம் அவஸ்தைப்படுறாரு. அடுத்த 1 செகண்ட் நேரம் பெருமிச்சு விட்றாரு. மறுபடியும் அவஸ்தை, பெருமிச்சு, நிம்மதி, அவஸ்தை, நிம்மதி, அவஸ்தை, நிம்மதி, மாற்றி மாற்றி நடக்குதா? அப்போது தொடர்ந்து இந்த கார்பனுக்கு இருக்க வேண்டிய சிக்கல் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. எதால்? பக்கத்தில் இருந்த இந்த ஹைட்ரஜன் கார்பன், இந்த சிக்மா பாண்ட் எலக்ட்ரான்ஸ், நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு உதவி பண்ணுறோம், உங்கள் பளுவை கொஞ்சம் நாங்கள் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் நேரம் தான், எங்களால் நிரந்தரமாக எடுத்துக்க முடியாது, கொஞ்சம் நேரம்தான் அப்படின்னு கொடுத்து உதவுறாங்க. இப்போ பாருங்கள், we are talking about the sharing of sigma bonded electrons with the vacant p orbitals of the next carbon. நான் சும்மா புரியறதுக்காக தான் அந்த 1 செகண்ட் நான் சொன்னேன், கான்செப்ட் புரியறதுக்காக. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போயிட்டு வருது இல்லையா, அது இந்த ஒரு ஹைட்ரஜன் கார்பன் இருக்கிற அந்த ஒரு பாண்டு மட்டும் நடக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆஃப்டர் ஆல் இந்த கார்பனுக்கு இவர மாதிரி இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களும் சிஹெச் பாண்டு தான், இதே மாதிரி சிக்மா தான். எல்லாமே நான் சொன்ன பாருங்கள், இதை அப்படியே ஒரு ஸ்டியரிங் வீல் மாதிரி அப்படி திருப்பலாம் இல்லையா, ரொட்டேட் பண்ணலாம் இல்லையா, இதை ஆக்சிஸ் மாதிரி வச்சுட்டா. அப்போது இந்த ஹைட்ரஜனும் அதனுடைய சிக்கலை தீர்க்கிறதுக்கு வாலண்டரியாக வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஒன்று. அடுத்தபடி ஒரு திருப்புனாக்கா இங்கே இருக்கிற ஹைட்ரஜனுக்கு வரலாம். When this hydrogen comes and aligns itself with this vacant p orbital in the same plane, that also can come and help, like this hydrogen CH bond. அதுவும் CH bond தானே. So he can come and help. Likewise you can think of this CH bond also. அப்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு கார்பனில் 3 ஹைட்ரஜன் இருந்தால் போட்டி போட்டுட்டு 3 பேரும் வந்து கொஞ்ச நேரம் நீ, அடுத்தபடியாக நான், அடுத்தபடியாக அவர், மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணலாம். அப்படி ஹெல்ப் பண்ணுற போது இந்த கார்பனில் நிரந்தரமாக இருக்க வேண்டிய பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ என்ன ஆகிடுது? நிரந்தரமாக அங்கே இல்லை, கொஞ்ச நேரம் அங்கே இருக்குது, அப்புறம் இங்கே வருது, கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அங்கே போகுது. அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இல்லாத நேரம்லாம் அதுக்கு ரெஸ்ட் மாதிரி தானே கணக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தானே கணக்கு. சார்ஜை திரும்ப வரும்போது தான் சிக்கல், சார்ஜ் போகும்போது அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் பெருமூச்சு விடுது. இப்போ இந்த மாதிரி கேஸில் திஸ் இஸ் அ டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் எ ப்ரைமரி கார்போகேட்டையான். ஃபார்ச்சுனேட்லி இந்த கார்பனுக்கு பக்கத்தில் ஒரு கார்பன் இருக்குது, அதில் 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, சிஹெச் பாண்டை. ஸோ 3 பேருமே வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ டு தேட் எக்ஸ்டென்ட் தி பர்மனண்ட் availability of the positive charge on this carbon atom is eliminated. அதுக்காக இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கண்டிப்பாக இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது, வரும், ஆனால் நிரந்தரமாக இல்லை என்பது தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்குது. எதனால் அப்படி போயிட்டு வருது? பக்கத்தில் இருந்த கார்பனுடைய அதோடு அட்டாச் பண்ணியிருந்த சிஹெச் பாண்ட் எலக்ட்ரான், சிக்மா எலக்ட்ரான்ஸ், அவங்க வந்து உன்னுடைய பலுவை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வாலண்டரியாக முன் வந்து தங்களுடைய எலக்ட்ரானை அங்கே கொடுக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு இங்கே பாண்ட் இல்லாமல் போயிடும் இல்லையா, 2 எலக்ட்ரான் அங்கே போயிடுச்சு. அப்போ இந்த ஹைட்ரஜன் மட்டும் தனியாக அம்போன்னு நிற்கும். அதனால தான் இதுக்கு பேர் என்ன வச்சுருக்கான், அந்த கொஞ்சம் நேரம் பாண்ட் இல்லை, ஆனால் அது நிரந்தரம் கிடையாது, திரும்ப வந்துடும் மறுபடியும், ஏன்னா போயிட்டு வந்துருக்காங்க. ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் கால்டு நோ பாண்ட் ரெசனன்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. சிக்மா எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுது, அதனால் சிக்மா பாண்ட் ரெசனன்ஸ் அதுவும் ஜஸ்டிஃபை ஆகிடுச்சு.
ஸ்டடி பண்ணது பேக்கர் அண்ட் நாதன். அவங்க பேரை வச்சுட்டாங்க ஒரு மரியாதைக்கு, பேக்கர் நாதன் எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி சிக்மா எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகி ரெசனன்ஸ் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்து மல்டிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாலிக்யூலுக்கு ஸ்டெபிலிட்டி வருதுன்னா that phenomenon is called hyperconjugation. இப்போ பாருங்க, we discussed about the hyperconjugation effect which is operating in a primary carbocation having one carbon adjacent with the 3 hydrogens. Secondary la definition என்ன சொல்லியிருக்கு? The carbon atom containing the positive charge, if it is attached to 2 carbon atoms, then it is called secondary by definition. அப்போ வேற ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு படத்தை போட்டுக்கலாமா? இந்த கார்பன் இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அதில் 1 மெத்தில்னு வச்சுக்கோங்க, 1 ஹைட்ரஜனாகவே இருக்கட்டும். இது ஒரு மெத்தில் இங்கே இருக்கிறது. ஆஃப்டர் ஆல் இது அஃப்கோர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். இவருக்கு இங்கே இருக்கிறவர் இவர் உதவுனார். இங்கே பார்த்தோம் எப்படி தன்னுடைய 3 CH பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை கொடுத்து உதவுனார். இவருக்கு இவர் எப்படி நெய்பர், பக்கத்து வீட்டுக்கார். அதே மாதிரி இவரும் பக்கத்து வீட்டுக்கார் தானே, இவருக்கும் அதே மாதிரி 3 ஐடி இருக்காங்க இல்லையா. இவர் ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து அவர் சும்மா இருப்பாரா? நானும் முன் வரேன் அப்படின்னு வர்றார். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த கேஸ் ஆஃப் பிரைமரி யூ காட் ஒன்லி 3 chances to go and relieve the stress of this carbonium ion, positive charge of carbon. ஆனால் இங்கே செகண்டரியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3, இவர் ஒரு 3 தரார். 6 பேர் வராங்க, உன்னுடைய பலுவை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. That means this carbon having the positive charge now gets more time. எதுக்கு? To be without charge, to remain without charge. சார்ஜ் இல்லாமல் இருக்கும்போது ஸ்டெபிலிட்டி தானே. அப்போது இங்கே 3, அங்கே ஒரு 6 பேர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்குள்ளே இங்கே ஒரு கன்ஸ்டபிள் டைம் அதிகமாக கிடைக்கும். அது வரைக்கும் இவரை கொஞ்சம் பெருமிச்சு விடலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டெர்ஷியரியில் இந்த 3ஆவதும் ஹைட்ரஜன் கிடையாது, அதுவும் ஒரு மெத்தில் குரூப் தான். இப்போ அதை எடுத்துடுறேன். இவரும் தம் பங்குக்கு எங்கிட்டையும் ஒரு 3 பேர் இருக்காங்க, சிக்னோ எலக்ட்ரான்ஸ், 3 CH பாண்ட் இருக்குது, நானும் வரேன் அப்படின்னு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற கார்பனை சுற்றியும் இருக்கக்கூடிய 3 மெத்தில் குரூப், ஒவ்வொருத்தருகிட்டையும் 3 CH பாண்ட் இருக்குது. அப்போ 3 × 3 9. அத்தனை பேரும் ஃபஸ்ட்டு நீ, நெக்ஸ்ட்டு நான், அடுத்தது அவர், அப்படி இப்படி ஒரு போட்டி போட்டுக்கிட்டு மாற்றி அந்த பேர்டனை தான் எடுத்துக்கிட்டு எல்லாம் முடித்து ஒன்ஸ் அகைன் இந்த கார்பனுக்கு சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் வர்றதுக்கு இட் டேக்ஸ் கன்சிடரபிளி லாங்கர் டைம். அந்த கன்சிடரபிள் லாங்கர் டைம் வரைக்கும் இவர் பெருமிச்சு விடலாம் இல்லையா, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இல்லாமல் இந்த கார்பன் அப்பாடா. ஓகே, ஸோ 9 possibilities are there in the case of a tertiary carbocation, whereas only 6 possibilities are there in the case of a secondary carbocation. Only 3 possibilities are there in the case of a primary carbocation. Or if this carbon is the only one carbon, பக்கத்து அதுமே இல்லைன்னாக்கா வேறு வழி இல்லை, ஷேர் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது, அவரே தான் அனுபவிச்சாகணும், வேறு வழி. ஃபர்ஸ்ட் கேஸ் அது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சு போச்சு. டீலோக்கலைசேஷன் தான், ஆனால் பை எலக்ட்ரான்ஸ் இல்லை, சிக்மா எலக்ட்ரான்ஸை பயன்படுத்தி.
ஸோ வேக்கன்ட் p ஆர்பிட்டாலில் சிக்மா எலக்ட்ரான்ஸ் கொடுத்து டெம்பரவரியாக அங்கே போக வச்சு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி அதுக்கு தான் இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு பேர். இப்போ நம்ம ப்ராசஸை பார்த்துட்டோம் இல்லையா? இது வரைக்கும் நம்ம பேசுனது கெமிஸ்ட்ரி. ஓரளவுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்றது இப்போவே இங்கே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் மறைஞ்சிருக்கிற அந்த வாழ்வியல் உண்மை என்ன சார், எதுக்காக நீ இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? பார்க்கலாமா? இந்த மனிதனுடைய பார்வையில் இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் பார்க்குறோமே, அதுக்கு என்ன நம்ம பேர் வச்சுருக்கிறோம்? ஜடப்பொருட்கள், இன்ஆனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ், உயிரற்ற, உணர்வு அப்படின்னா என்னன்னு தெரியாத ஜடப்பொருட்கள் அப்படின்னு நாம் பேர் வச்சுருக்கிறோம். ஆனால் ஒரு செகண்ட் அதுங்க நடந்துக்கிறது கொஞ்சம் பாருங்கள். இந்த கார்பன் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்னு இந்த கார்பன் சும்மா இருக்கலாமே. செகண்டில் இந்த பக்கத்தில் டேஸ்ட் இந்த 3 பேரும் அவன் அனுபவிக்கிட்டோம், எனக்கு என்ன போச்சு, சும்மா இருந்துருக்கலாமே. ஆனால் நம்ம பார்வையில் உயிரற்ற ஜடப்பொருட்கள். ஆனால் சும்மா இருந்துச்சாதுங்க? நான் வரேன், நான் இருக்கேன் உனக்கு. சர்ச் வாசலில் ஒரு வாசகம் எழுதியிருக்கேன், பார்த்துருக்கீங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். பார்த்துருக்கலாம் நம்ம. அது இங்கே நடக்குதே. இளைப்பாறுதல் யார் கொடுக்குறா? சஃபர் பண்ணுறது யார்? ஹெல்ப் பண்ணுறது யார்? நம்ம பார்வையில் உயிரற்ற ஜட பொருட்கள் என்று கருதப்படுகின்ற ஆட்டம்ஸ். ஆனால் நம்ம விட ஒரு படி உயர்ந்த நிலைக்கு போய் உன்னுடைய கஷ்டத்தை தீர்க்காமல் நான் விட சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அது வாலண்டரியாக போய் ஹெல்ப் பண்ணுது. தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, தம்பியுடையான் படைக்கு அஞ்சான். எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஓடி வந்து தாங்கிறதுக்கு தம்பிங்க இருக்காங்க. அப்போ நான் எதுக்கு பயப்படணும்? அந்த தைரியம் தான் இந்த கார்பனுக்கு, பாசிட்டிவ் சார்ஜ். எனக்கு ஒன்றுன்னா இதோ ஒரு தம்பி, அவனுடைய பசங்க 3 பேர் இருக்காங்க. இங்கே பாருங்க 3 தம்பிங்க, அவங்க பசங்க இருக்காங்க, என்னை விட்டுற மாட்டாங்க. அப்படி யோசிச்சு பாருங்க. தம்பியுடையான் படைக்கு அஞ்சான். அப்போ உணர்வு இல்லை, எதையும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோமே, அந்த அணுக்களும் மூலக்கூறுகளும் கூட முன் வந்து தன்னுடைய சகா ஒருத்தன் பக்கத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறான், சிக்கலில் இருக்கிறான்ற போது நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்னு உதவ முன் வருது. நாம் அதை விட உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களா? யோசிச்சு பாருங்க. ஆபத்தில் உதவணும். எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீட் சொல்லியிருக்காங்க. செய்கிறமான்றது தான் கேள்வி. ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல் செய்து நாம் செய்கிறோமா? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார், ஒரு நெய்பர். ஏதோ சிக்கல் பிரச்சனை எனக்கும் தெரியுது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? கண்டுக்காமல் இருக்கிறேன். போய் என்ன ஏதுன்னு கேட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்ற ஒரு எண்ணம் பெரும்பாலும் வர்றதில்லை. போய் கேட்டால் நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ, ஏன்னா உலகம் அப்படி தான் இருக்குது. அதனால தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட தயக்கம் வர்றது காரணம். உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் மாட்டிக்கக்கூடாது
அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வு இப்போ மக்களுக்கு இருக்குது. அதையும் தாண்டி இன்னொரு, அதாவது நான் உதவி செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்தாச்சு, அதுக்கு ஒரு அழகாக ஜஸ்டிஃபிகேஷன் வேறு நான் வச்சுக்கிறேன் ரெடியாக. எப்படி? அது அவன் தலையெழுத்து, அனுபவிக்கிறான். போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறான். நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு இது ஒரு அழகான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்றோம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் மை நெய்பர் இஸ் சஃபரிங், திஸ் கார்பன் இஸ் சஃபரிங், ஹவு கேன் ஐ ரிமைன் குவைட் அப்படின்னு இந்த பக்கத்தில் இருக்கிற நெய்பர், இந்த கார்பன் தன்னுடைய சகாக்கள் போய் அனுப்பிச்சு ஹெல்ப் பண்ணுங்க, போங்க, கிவ் யுவர் எலக்ட்ரான்ஸ், கிவ் ரிலீஃப் டு தட் கார்பன். அப்படி அது கேட்டுச்சா? கேட்காமலேயே உதவி பண்ணுதுங்களே. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு இந்த கார்பன் கேட்கல, கேட்காமலேயே இந்த பக்கத்தில் இருந்த நெய்பர் கார்பன் தன்னுடைய 3 ஹைட்ரஜனுடைய சிக்மா எலக்ட்ரான்ஸை கொடுத்து ஹெல்ப் பண்ணுது. உன் பாரத்தை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அதுதானுங்க மனிதாபிமானன்றது. சர்ச்சு வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு வாசகம் எழுதியிருக்கும். என்னென்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். பார்த்துருக்குமா? அந்த வாசகத்தினுடைய பொருளை உயிரற்ற ஜட பொருட்கள்னு நினைச்சிட்டு இருக்கிறோமே நம்ம பார்வையில், அதுக்கு கடைபிடிக்குது, நாம் கடைபிடிக்கிறது இல்லை. நான் ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயம் கடைபிடிப்பதே இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. பெரும்பாலோர் அப்படித்தான் இருக்கிறார்கள். காரணம் முதலே சொல்லிட்டேன். ஆனால் who is a friend? ஒரு கேள்வி கேட்டால் பதில் என்ன சொல்கிறாங்க? திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே எடுக்கண் களைவதாம் நட்பு. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? இதுதான். இதோட ஒரு சிறந்த விளக்கம் தர முடியாது. உடனடியாக போய் ஹெல்ப் பண்ணணும், அந்த ஆட்டிடியூட் இங்கே இருக்குது, நம்மகிட்ட இல்லை. இன்னொரு விதமாக பார்க்கலாமே. கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நீங்கள் கூட ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த கார்பன் அணுவுக்கு இந்த அயோடினை வெளியே போயிட்டோம்னா நமக்கு சிக்கல்னு தெரியுமில்ல, எதுக்கு அதை வெளியே அனுப்பணும்? எப்பா நீ போகாத, நீ போனால் எனக்கு சிக்கல் வருது, இங்கே இரு அப்படின்னு சொல்லி அவரை வெளியே போகாமல் பிடிச்சி வச்சிருக்கலாம் இல்லையா? அது பேசாமல் எத்தில் அயோடைடாகவே இருந்திருக்கலாம். ஆனால் எந்த தைரியத்தில் போய்க்க அப்படின்னு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் 3 பேர் இருக்கான், என் தம்பி பசங்க இருக்காங்க, எனக்கு ஒன்றுன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த தைரியம்தான். இங்கே ஒரு தம்பி அவனுடைய 3 பசங்க இருக்காங்க. டெர்ஷியரியில் பாருங்கள், 3 தம்பிங்க, ஒவ்வொருத்தருக்கும் 3 பசங்க, 9 பசங்க. பெரியப்பாவுக்கு ஒன்றுன்னா அத்தனை பேரும் வரிஞ்சுக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த 9 பேர் இருக்காங்கன்ற தைரியத்தில் தான் என்ன பண்ணுது, போகிறதுனா போய்க்கோ, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு துணிஞ்சு டெர்ஷியரி பியூட்டைல் அயோடைடில் இருக்கிற I- துணிஞ்சு வெளியே போகிறதுனா போய்க்கன்னு அலோவ் பண்ணுது. ஆனால் இதுவே ப்ரைமரியில் ரொம்ப யோசிக்குது. ஏன்னா சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, அனுப்புறதுக்கு யோசிக்குது.
தம்பியுடையான் படை கஞ்சான். அந்த கருத்து இங்கே செயல்படுதா? இன்னொன்று, சிக்கல்னு வந்துட்டா சும்மா இருக்கக்கூடாது. யாருக்கு வேணாலும் சிக்கல் வரலாம். ஒருத்தருக்கு சிக்கல் வரும்போது நம்ம போய் ஹெல்ப் பண்ணலன்னா மனிதாபிமானன்றது இல்லை. பாரதி ஒரு பாட்டு பாடியிருப்பார். சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதர் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே, சிந்தை இறங்காரடி செம்மை மறந்தாரடி. சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதர் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே, சிந்தை இறங்காரடி கிளியே, செம்மை மறந்தாரடி கிளியே. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே, வாய்ச்சொல்லில் வீரரடி. நாமெல்லாம் வாய்ச்சொல் வீரர்களாகத்தான் இருக்கிறோம். செயல்களில் வீரர்களாக இருப்பவை நம்முடைய பார்வையில் உயிரற்ற ஜடங்கள் என்று கருதப்படுகின்ற இந்த அணுக்களும் மூலக்கூறுகளும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார் பாடினார். நாம பண்றோமோ இல்லையோ, அணுக்கள் காட்டுது அந்த பரிதாப உணர்வு, பரிதவிப்பு, போய் உதவுன துடிப்பு, அத்தனையும் மாலிகுல்ஸ் காட்டுது. மனுஷன் காட்ட மாட்டேன்றான். அப்போ மாலிகுல்ஸ் நமக்கு சொல்லாமல் சொல்ற செய்தி என்ன? If you happen to see your neighbor suffering, go and help him. Lend your helping hand. அதையா வாழ்க்கை. இந்த செய்தி மறைமுகமாக இருக்குதா இல்லையா? இதுதான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் நமக்கு சொல்லி தருகின்ற மறைமுகமான வாழ்வியல் உண்மை. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.